கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். கர்த்தர் யாரை அனுப்பலாம்? ஒரு பட்டணத்திற்கு, ஒரு நகரத்திற்கு யாரை அனுப்பலாம் என்று அவர் தெரிந்தெடுக்கிறார். யோனா போன்றவர்களை அவர் தெரிந்தெடுத்தார். நினிவே பட்டணத்துக்கு அனுப்புவதற்கு யோனாவை தெரிந்தெடுத்தார். நீ நினிவேக்கு போ என்று சொல்லி ஒரு சிலர் தாங்கள் அர்ப்பணித்து வருகிறார்கள். அர்ப்பணித்து வருகிறவர்களில் யார் நமது காரியமாய் போகிறார் என்று கேட்கிறார். அவருடைய காரியமாய் செல்லுகிறவர்கள் யார்? அவருடைய காரியமாய் செல்லுகிறதற்கு அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான் ஏசாயா. அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியமாக, தேவனுடைய வார்த்தையாக யார் போவார்கள் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சிலரை அழைத்து அனுப்புகிறார், சிலர் ஒப்பு கொடுத்து வருகிறவர்களை அவர் அனுப்புகிறார். இந்த இடத்துல ஒப்பு கொடுத்து வருகிறது என்பதாக அவன் எத்தனை விதமான அனுபவங்களை பெறுகிறான். ஒரு பெரிய தரிசனத்தை அவன் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டு அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவன் தரிசனங்களை எல்லாம் காண்கிறான். பெரிய சிங்காசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். தேவாலயம் முழுவதும் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. ஒரு நோக்கி சேனை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தோட மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அங்கே ஆராதிக்கிறார்கள். அங்கே கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலையில் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. இன்றைக்கு இப்படி எங்கேயுமே பார்க்க முடியல. புகை போடுகிறார். சில பிரசங்கங்களை பார்க்கிறோம் டிவியில. புகை போடுகிறார். இந்த புல்பிட்டு அடியில நெருப்பு எரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி லைட்டு, அது ஒரு சீரியல். அதை போட்டாச்சுன்னா நெருப்பு எரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. சில சீரியலுக்கு புகை போடுற மாதிரி இருக்கும். சிலர் புகையே போடுறாங்க. ஏன் போடுறாங்கன்னா இந்த வசனத்தை கண்டுதான். கூப்பிடுகிற சத்தத்தால் வாசலின் நிலையில் அசைந்தது, ஆலயம் புகையினால் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. புகையினால் அங்கே புகையினால் நிரம்பிற்று. சத்தத்தால் வாசல் நிலையில் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிரம்பினது. இப்போ புகையில் போடுகிறார்கள். எப்படியாயும் அந்த காலத்துக்குரிய ஆராதனை செய்தது போல காட்ட வேண்டும் என்று சொல்லி, அதனால பிரயோஜனம் கிடையாது. நிஜமாகவே கர்த்தருடைய புகை எழும்புமானா எல்லாருடைய கண்களுக்கும் தெரியாது. அதை பார்க்கிறவருடைய கண்களுக்கு தான் தெரியும்.
எவ்வளவோ சத்தம் கேட்டாலும் எல்லாருடைய காதுகளுக்கும் அது கேட்காது. அது கேட்கிறவர்களுக்கு தான் கேட்கும். புகை காண்டவர்களுக்கு தான் காணும். மழை பெய்கிறதோட சத்தம், இடிக்கிறதோட சத்தம் கேட்கும். அது எல்லாருக்கும் கேட்காது, கேட்கிறவங்க மட்டும்தான் கேட்கும். ஆனால் அங்கே இந்த ஏசாயா அதை பார்த்தான், அதை கேட்டான். வாசல்களின் நிலைகள் அசைந்ததையும் அவன் பார்த்தான். ஆலயம் புகையினால் நிறைந்ததையும் அவன் பார்த்தான். இந்த தரிசனத்தை பார்த்தப்போ உடனே இந்த நாட்கள் என்ன ஆகும்? நான் பார்த்தேன், இதை பார்த்தேன், நான் ஒரு பெரிய, நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவாட்டி என்று காட்டிக்கொள்ள முயற்சிப்பான். நான் பார்த்தேன், நீ பார்க்கலையா, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எல்லாம் காட்ட மாட்டார். இப்படி இருக்க, இப்படி ஜெபம், இப்படி பண்ணணும், நீ இப்படி ஆராதனை செய்யணும், நீ ஆராதனைக்கு வர்றதில்லை, ஏதாவது குறைகளை கூடிக்கொண்டிருப்பார்கள். இப்போ ஏசாயா என்ன செய்தான்? அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனையின் கர்த்தராய் ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றது. அவன் அந்த இடத்திலே அவன் தன்னை தாழ்த்துகிற பொழுது, அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுறவன் என்று சொன்ன பொழுது, சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினாலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்தது. ஒரு குரட்டுல, ஒரு துரட்டால ஒரு நெருப்பு தழை எடுத்து அவனிடத்திலே பறந்து வந்து என் வாயை தொட்டு, வாயை தொட்டான், இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அசுத்தங்கள் நீங்கி போச்சு, அக்கிரமங்கள் நீங்கி போச்சு, பாவங்கள் நீங்கி போச்சு என்று சொல்லிட்டு இப்ப ஆயத்தப்படுத்திடுறாங்க. இப்ப ஏசாயா எல்லாருக்கும் ரெடியா இருக்கான், எல்லாருக்குமே ரெடியா இருக்கான். ரெடியா இருக்கும்போது ஆணுடைய சத்தம் கேட்கிறது. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? அங்க எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியாது. அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவே வாசம் பண்ணுகிற ஏசாயா ஒருவன் அங்கே நிற்கிறான். எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியல. இவன் ஒருவன் மாத்திரம் தரிசனங்களை பார்க்கிறான். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த நாளில் ஒருவன் மாத்திரம் அந்த தரிசனத்தை பார்க்கிறான். உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பாவம் நிவர்த்தியான பிறகு கூட நான் ஒரு பாவி என்று ஜெபத்திலே அறிக்கை செய்வதும் உண்டு. பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசை நமக்கு அவசியம் இருக்கணும். நான் ஒரு பாவி என்ற உணர்வு தவறு செய்யும் போது வரணும். கர்த்தர் நீதிமான் ஆக்கினவனை ஒரு நாள் குற்றம் சுமத்த முடியாது. நான் ஒரு பாவியாகிய அடியாளாகிய என்னை சாட்சி சொல்லும்போது அந்த முதல்ல சொன்னாங்க, முதல் அறிவியல் சொன்னாங்க, அடியாளாகிய என்னையும் கர்த்தர் ஒரு சாட்சி எடுக்கணும். அதாவது முதல்ல அந்த வார்த்தை கேட்கும்போது என்ன புதுசா வந்தவங்க எனக்கு ஒரு பயம் உண்டாச்சு. என்ன பயம்? அடியாளாக என்னையும் இவங்க அடியாளா முதல் முறை கேட்கும். அது ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. அடிமையாக என்னை, அடியலாக என்னை அப்படி கூட சொல்லணும். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் சத்தம் கொடுக்கிறார். பின்பு யாரை நான் இவ்வளவும் காமிச்ச பிறகு, இவனை ஆயத்தப்படுத்தின பிறகு, இவனுடைய பக்குவம் அடைஞ்சிட்டான், ஊழியத்துக்கு கேட்ட பக்குவம் அடைந்த பிறகு கேட்கிறார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். கேட்டாலும் புரியாமலே இருங்க, பார்த்தாலும் தெரியாமலே இருங்க. இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்கிறோம். எத்தனையோ தரிசனங்கள்,
எத்தனையோ வார்த்தைகள், ஆனால் அப்படியே தான் இவ்வளவு பிரசங்கங்களை கேட்டாலும் இவ்வளவு தரிசனம் கண்டாலும் அடுத்த கணம் தரிசனத்தை கண்டுபிடித்த அடுத்த நிமிடம் பிரசங்கத்தை கேட்ட அடுத்த நிமிடம் அப்படியே தான் அன்றைக்கு முழுவதும் இந்த வார்த்தைகள் விசேஷமாக இருக்கும். அவைகளெல்லாம் சொல்லி எச்சரிக்கை சொல்லி அனுப்புகிறார். நான் இருக்கேன், இதோ அதற்கு நான் இதோ அடியே இருக்கிறேன் அனுப்பும் என்று சொல்லி அவர் அனுப்புகிறார். இப்படித்தான் அநேகர் தன்னுடைய உத்தியோகங்களை, தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய வியாபாரங்களை விட்டு ஆண்டவர் அனுப்பின பிரகாரமாய்த்தான் வருகிறார்கள். ஒரு சிலர் கர்த்தர் அனுப்பின பிரகாரம் கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் உள்ளே நுழைந்தவுடன் ஊழிய பாதையில கால் வைத்தவுடன் அவரை போல ஆக வேண்டும், அந்த ஊழியக்காரரை போல ஆக வேண்டும், இவரை போல் உயர வேண்டும் என்று சொல்லி அதற்கேற்ற வழிகளை தெரிந்து வருகிறார். இந்த ஸ்தாபனத்துக்கு போனால் இப்படி கிடைக்கும். ஒருத்தர் சொன்னார், ஒரு ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவர் சொன்னார், ப்ரெஸ் சரியா இல்லை, ப்ரெஸ்ஸில் சரியான இல்லை, அதனால் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னார். கடைசியாக அவர் முடிவு பண்ணார், நல்லா யோசிச்சு பார்த்தேன், சரியான பிஸ்னஸ் ஊழியம் தான் என்று சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்தார். இருக்கிறதுல சரியான பிஸ்னஸ் ஊழியம் தான். உண்மையாக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் இதை போல உபத்திரமும் கிடையாது, அதை போல ஆசீர்வாதமும் கிடையாது. ஊழியக்காரர்கள் தனிப்பட்ட முறையில சமாதானம், கர்த்தர் அருள்னு சமாதானம் உண்டு. சம்மட்டியடியும் ஈட்டியின் குத்துகளும் பட்டயத்தின் வெட்டுகளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற பக்குவத்தை உடையவா இருக்கணும். ஆனா சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆக்கிரமம் போயிட்டுன்னா போறாரு, அந்த காரில் போறாரு, இந்த காரில் போறாரு, ஃப்ளைட்ல போறாரு, அந்த ட்ரெஸ் போட்டு அப்படின்னு பார்க்கணும்னு நினைப்பாங்க. உள்ள போய் பார்த்தா தெரியும் அவருக்கு எவ்வளவு உபத்திரவம். அவ்வளவு உபத்திரவத்திலும் அவர் சமாதானம் இருப்பார். இதுதான் ஊழியம். ஊழியத்திற்கென்று வேலைகளை எல்லாம் தான் விட்டு வந்துவிட்டு ஐஸ்வர்யத்தின் மேல் கவனம் செலுத்தி அதற்கேற்ற பிரகாரமாய் சார்ந்து ஐஸ்வர்யத்தை சார்ந்து கொண்டவர்களெல்லாம். இன்னும் சிலர் தான் செய்த ஊழியம், அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஏற்படுத்துவதும் உண்டு. கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கட்டின சபையை தன்னுடைய பிள்ளைகளை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவதும் உண்டு. ஊழியத்திலே ருசி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊழியத்திலே ருசி கண்ட பூனைகள் தங்களுடைய பிள்ளைகளும் சுகமாய் வாழ வேண்டும் என்று ஊழியத்திற்கு இணைத்து விடுவதும் உண்டு. எத்தனை விதமாக இருந்தாலும் இந்த ஒரு பைபிள் தான், இந்த ஒன்றை வச்சு எத்தனை விதமான பிரசங்கங்கள். ஒருத்தர் சொன்னார், ஹோட்டல்ல ஒரு மாவு தான் வச்சிருப்பாங்க, ஒரே மாவு. இட்லி அடைனா இட்லி ஊற்றி தருவாங்க, தோசை அடைனா தோசை ஊற்றி தருவாங்க, ஊத்தாப்பம் கேட்டால் ஊத்தாப்பம் ஊற்றி தருவாங்க, வெங்காயம் ஊத்தாப்பம் வேணும்னா அதே மாவு தான் போட்டு தருவாங்க, வெங்காய தோசை வேணும்னா அதே மாவு தான் போட்டு வெங்காய தோசை கொடுத்துருவாங்க. ஒரு மாவை வச்சுக்கிட்டு எத்தனை விதமான விற்பனை இருக்கிறாங்க. அப்படிதான் ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு எத்தனை தயாரிப்புகள். ஆனால் இந்த வேதத்திலிருந்து எடுத்து தயாரிக்கிறதுக்காக இல்லை இந்த வேதம். அந்த மாவுக்கு தான் இருக்கு. அது இட்லி மாவு, தோசை மாவு, ஊத்தாப்ப மாவு, வெங்காய தோசை மாவு, வெங்காய ஊத்தாப்ப மாவு, இட்லி எல்லா மாவும் அது எல்லாமே ஒன்றாம் மாவு. ஆனால் இதிலிருந்து எடுத்து பல விதமாய் தயாரிக்க முடியாது. வார்த்தை ஒன்றுதான். அந்த ஒன்றான வார்த்தை சத்தியம். அது ஒன்றான மெய்தேவனை அறிமுகப்படுத்துகிறார், தேவனை வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தையே தேவனாக நம் மத்தியில் அசைவாடுவதா இருக்கிறது. ஒரு வேதத்தை வச்சு எத்தனை விதமான பிழைப்புகளை பிழைக்கிறார்கள் என்று கண்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இதுக்கு இவ்வளவு இப்படி செஞ்ச, இதுக்கு இவ்வளவு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேதத்தை ஆதாய தொழில் என்று நினைத்தவர் சம்பளத்துக்கு ஊழி செய்கிற போதகர்கள் என்று நான் நினைத்தேன். ஆனா மலேசியா போகும்போது எனக்கு தெரிஞ்சது, இதுக்கு இந்த கோர்ஸ், இதுக்கு இவ்வளவு,
இந்த படிப்பு இவ்வளவு, நீ இதை எப்படி கற்றுக்கணும்னா இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இத்தனை அறிக்கிட்டு அப்படி விதவிதம் போது எனக்கு ஆச்சரியம் மேடம். ஒரு வேதத்தை இத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்க, இத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறதுக்கல்ல இந்த வேதம். நாம் விருப்பமானவைகளை தயாரிக்கிறதுக்காக இல்லை இந்த வேதம். இந்த வேதம் நமக்கு ஒரு ஆகாரம், இது ஜீவனை கொடுக்கும், நித்திய ஜீவனை கொடுக்கும், இது வாழ்க்கையை கொடுக்கும். நாம் போகும் பொழுது அவருக்காய் புறப்பட்டு போகும்போது அவருடைய வார்த்தையை தான் கை கொண்டு அவருடைய வார்த்தையை தான் போதிக்க வேண்டும். இந்த வேதம் எப்படி இருக்குதோ அப்படியே கொடுக்கணும். நம்மால் புதிதாக ஒன்றும் தயாரிக்க முடியாது. இருக்கிற வேதத்தை இருக்கிற பிரகாரமாக கை கொள்ள வேண்டும், இருக்கிற வேதத்தை இருக்கிற பிரகாரமாகவே போதிக்க வேண்டும். அதுதான் வேதாகம், பரிசுத்த வேதாகம். கண்ணார கண்டு எத்தனை தரிசனங்கள் கண்டோம். அந்த தரிசனத்தை கண்டவர் நம்மிடத்தில் ஏதாவது மாற்றம் உண்டா? எத்தனை சத்தியங்களை கேட்டோம், எத்தனை வார்த்தைகளை கேட்டோம். வார்த்தையை கேட்டவர் நம்மிடத்திலே மாற்றம் உண்டா? இவனுக்கு அனுபவம் தான் உண்டான. தரிசனத்தை பார்த்தான், சிங்காசனத்தில் உட்கார்ந்து பார்த்தான், தேவாலய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறதை பார்த்தான், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நிற்கிறதை பார்த்தான், ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டையில் இருக்கிறதை பார்த்தான். 2 செட்டையில மூடிக்கொண்டு, 2 செட்டையில காலை மூடிக்கொண்டு, 2 செட்டையில மூத்த மூடிக்கொண்டு, 2 செட்டையில பறந்து வரதைய எல்லாமே பார்த்தான். ஒருவர் நோக்கி சேனையை கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சத்தம் எடுக்கிறதை அவன் பார்த்தான். எல்லாம் பார்த்தான். இவன் நின்றுட்டு இருக்கான். கூப்பிடுகிற சத்தத்தால வாசல் நிலைகள் அசைந்து ஆணையும் புகையினால் நிரம்பினது. இதையும் பார்த்தான். கர்த்தர், ஐயோ நான் அதாமானே அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவே நான் வாசம் சொன்னபோ ஒரு தூதனி ஒரு துரட்டால நெருப்புக்கு எடுத்து வந்து அவன் வாயை துடைக்கிறான். வாயை தொட்டபோது அவனுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போயிடுச்சு. இப்போ ஊழியத்துக்கு ரெடியா இருக்கு. ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் சொன்னார், பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கு, பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், பணம் இல்லையே என்ன பண்றதுன்னா, ஆயத்தமா இருந்தா மட்டும் பத்தாது. ஆயத்தமாக இருந்தால் மட்டும் பத்தாது, அதற்கு தேவையான வேணும். ஊழியம் செய்வதற்கு விருப்பம் இருந்தால் மாத்திரம் பத்தாது, அதற்கு ஒரு தனி பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தை தேவன் தான் கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் அந்த பக்குவத்தை கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து வருவர்களுக்கு ஒப்பு கொடுத்து வந்த பிறகு அந்த பக்குவத்தை கொடுக்கிறார். அந்த பக்குவம் பயிற்சியானது கடுமையாக இருக்கும். அதில் நிலைச்சு நிற்கிறவங்க தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். நிலைத்து நிற்காதவர்கள் ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியத்திற்கென்று வந்த பிறகு தங்கள் பாதைகளை மாற்றிக்கொள்வது ஒரு சிலரை நாம் காண்கிறோம். வரும்பொழுது ஊழியத்திற்கென்று தான் வருவார். அதன் பிறகு அவருடைய ஆதாயத்திற்கென்று மாற்றிக்கொள்வது ஒரு சிலரெல்லாம் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாம செய்ய வேண்டும். நம்முடைய காரியங்களுக்காக ஆதாயத்திற்காக ஊழியத்தை செய்யாத யூடியூப்ல பார்த்துக்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆதாயத்துக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதவர்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய ஊழியமாக செய்தால் அதனால் நமக்கு ஆதாயம் மிகுந்த பிரயோஜனம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். நமது காரியமாய் போகிறோம் யார் என்று அவர் கேட்கிறார். அவருடைய காரியமாய் போக நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்படுவோம். யாத்திரா 3 10-11 ஆனாலும் எகிப்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவோம், நான் எம்மாத்திரம் என்றான். இஸ்ரவேல் புத்திராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அனுப்புவதற்கு முன்பாக ஒரு ஆயத்தம். ராஜ அரண்மனையில வாழ்ந்தவன், அந்த ஊர் அந்த தேசத்து ராஜாவுக்கு அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு
பயந்து தான் வந்து வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு. மாமனாருடைய ஆடை மேய்த்து கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு அவனை போய் அந்த தேசத்திலேயே உன் ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள், என் ஜனங்கள் அடிமையா இருக்கிறார்கள், அந்த ஜனத்தை அழைத்து கொண்டு வரும்படிக்கு நீ போகணும், நீ வா என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ வா என்றால் நீ ஆயத்தப்படு என்றார். அவனை ஆயத்தப்படுத்துகிறார். பார்வோனிடத்தில் உன்னை அனுப்புவேன் வா என்று ஆயத்தப்படுத்துகிறார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனுக்கு போகும் இஸ்ரவேல் புத்திரரை ஈர்த்து அழைத்து வரும், நான் எம்மாத்திரம். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை ஈர்த்திருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். நான் உன்னோடு இருப்பேன். எந்த மனிதன் அனுப்பப்படுகின்றாரோ அந்த மனிதனோடு தேவன் இருப்பார். அனுப்பப்பட்ட மனிதன், தேவனால் அழைப்பை பெற்று அனுப்பப்பட்ட மனிதன் யாரோ அந்த மனிதனோடு தேவன் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது அதிசயங்களா இருக்கும், அது அற்புதங்களா இருக்கும். ஏனென்றால் நான் உன்னோடு இருப்பேன் என்று அவர் சொல்லிட்டார். நான் உன்னோடு இருப்பேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அவனை பக்குவப்படுத்துறார், அவனோட பேசுறார். பேசி அங்க என்னெல்லாம் நடக்கும்னு தொடர்ந்து வாசித்தா அதில் சொல்லியிருக்கார். அதன் பிறகு அவனை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் 4 2 கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். சர்ப்பமாயிற்று. அவன் சொல்றான் 1 அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். இன்றையும் அப்படிதான் தரிசனங்கள் நிறைய பேர் நம்புறதில்லை. வெளிப்பாடுகளை குறி சொல்லுதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஊழியர்களே ஊழியரை குறித்து குறி சொல்லுதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ப மாட்டான். இந்த ஜனங்கள் எப்படி நம்புவாங்க? அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். அதற்கு தான் சொல்றார், கர்த்தர் அவனை நோக்கி ஒரு கையில் இருக்கிறது என்ன என்றால் ஒரு கோல் என்றான். ஆடு மேய்க்கிறவன் என்னத்தை வச்சிருப்பான்? அந்த கோல் தான் வச்சிருப்பான். ஆடு மேய்க்கிறவர்கள் அந்த கோலுக்கு முன்னாடி ஒரு அணைச்சி மாதிரி இருக்கும். இலைகளை அடி இலைகளை ஆடுகளுக்கு எடுத்து கோலுக்கு கேட்டிருப்பாங்க. ஆடுகள் விலகி செல்லாதபடி அதில் அனுசரித்து ஓட்டுவதற்கும் ஒரு கோலை வைத்திருப்பார்கள். அப்படி ஒரு கோல், ஒரு குச்சி வச்சிருக்கான், ஒரு சாதாரண ஒரு குச்சி. டெல்லி போனப்போ காந்தி வாழ்ந்த வீட்டை பார்த்தோம். அந்த ராட்டை, அந்த ராட்டை இன்னும் இருக்கு. அந்த ராட்டை இடத்துல ஒரு பாய், ஒரு தலையணி. அவர் பெரிய அவருடைய வசதிக்கேற்ற வாழல் ஓங்கி நடந்த குச்சியை வச்சிருக்காங்க. இந்த மூங்கி குச்சியை துண்டு போட்டு கண்ணு வடிச்சு ஒரு சாதாரண மூங்கி குச்சி. இந்த மூங்கி குச்சி தான் அவர் உபயோகிச்சிருக்காரு. அந்த மூங்கி குச்சி அங்கே இருக்கு. அவருடைய வசதிக்கு என்ன வேணாலும் செய்திருக்கலாம், எப்படி வேணாலும் செய்திருக்கலாம். அப்படிதான் வாழ்ந்த. அப்போ சாதாரண ஒரு மூங்கி குச்சி, ஒரு சாதாரண ஒரு மூங்கி குச்சியை ஒரு வயசான தாத்தா ஊனி நடந்தவன குச்சி எடுத்து அங்கே வச்சிருக்காங்கன்னா அது என்ன காரணம்? அவர் தேச பிதா, தேசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்தார். ஜனங்களை அனுசரித்தார். எத்தனையோ அடுத்தது உண்டு. ஆகவே தான் அவர் நினைவாக வைத்திருக்கிறார். இங்கே மோசே ஒரு குச்சியை வச்சிருக்கான். இதுவும் சாதாரண குச்சி தான், ஆடு வச்ச குச்சி. இந்த குச்சி எடுத்து தரையில ஓடுனார். தரையில போட்டோன்னா அந்த தரையில உடனே அது சர்ப்பமாக மாறிட்டு அதை கண்டு அவனே பயந்து ஓடும். அவன் போட்ட கோல் தான். சிலர் பாருங்க, அவர்கள் பெற்ற பிள்ளைக்கு அவன் பயப்படுவான். நான் பார்த்துட்டேன். ஒரு ஆலோசனை சொல்லியிருந்தா சொல்லும்போது பேர சொல்லி இந்தம்மா வந்துமா அப்படி பயம் சொல்லி நாமளே பார்த்தோம். அந்த பெற்ற பிள்ளைய தன்னுடைய நிர்வாகத்துக்கு கீழே வச்சு
வளர்க்கும் போதே வளர்க்கணும். எல்லாம் வளர்ப்புல தான். வளர்க்கும் போதே அப்படி வளர்ந்தா அந்த பிள்ளைக்கு நல்லாவே சொல்லலாம், இதை செய்யாத, உன்னை சரியா நல்லாவே சொல்லலாம். 2 செருமிட்டு அப்படியே மெதுவாக வார்த்தையை முழுங்கிட்டு அப்புறமா சொல்றத நானே பார்த்துக்கிட்டேன். என்ன அப்படி வளர்த்துட்டாங்க. எப்படி வளர்க்கணுமோ அப்படிதான் வளர்க்கணும். கர்த்தருக்குள்ளாய் வளர்க்கணும். தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மோசே தான் வைத்திருந்த போது தரையில ஓடும் போது அதுக்கு பயந்து ஓடுறான், நெளிஞ்சிருச்சு. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கும் கையை நீட்டி அது வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே ஓலையிற்று. பாம்பு போய் வாழை கையை நீட்டி பிடின்னு ஆண்டவர் சொன்னா பிடிப்போமா? நம்ம கர்த்தர் தான் சொல்லுகிறார் என்பது உறுதியான பிடிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் என்பது உறுதியா எனக்கு தெரிஞ்சுன்னா நான் பிடிப்பேன். மனசை சொல்றதோ போடுறது சொல்றதோ கிடையாது. கர்த்தர் தான் சொன்னார் ஒரு உறுதி வேணும். உறுதி இருந்தால் அதை செய்யலாம். மோசே இடத்திலே கர்த்தர் சொன்னார். அவன் அதை பிடித்த போது அது அவன் கையிலே ஓலாயிற்று. மேலும் கர்த்தரவனை நோக்கி ஆரம்பம், மேலும் கர்த்தரவனை நோக்கி உன் கையை மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவன் கையை திரும்பவும் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவருடைய மற்ற சதையை போல ஆயிற்று. இப்ப மோசேக்கு கொடுத்த பயிற்சி எப்படி இருக்கிறது? ஏசாயாவுக்கு கொடுத்த பயிற்சி எப்படி இருக்கிறது? அவனோட பெரிய தரிசனத்தை கண்டான். ஜனங்கள் ஆராதிக்கிறது இல்ல, தூதர்கள் ஆராதிக்கிறது. தேவாலயத்தின் திரை சேலை தொங்க கண்டான். தேவ சிங்காசனத்தை வீட்டிருக்க கண்டான். சேராபின்களை கண்டான். கேருவும் சேராபின் தூதன் 3 வகையானவர்கள். சேராபின்களுக்கு 6 சிட்டைகள் இருக்கும். கேருவின்களுக்கு 4 சிட்டைகள் இருக்கும். தூதர்களுக்கு 2 சிட்டைகள் இருக்கும். இவர்களை அவன் பார்க்கும்போது இவ்வளவு தரிசனத்தை கண்டான். இவ்வளவு தரிசனத்தை கண்ட பிறகும் அவனுடைய உதடுகள் அசுத்தம் உள்ளதா? நம்மெல்லாம் பேசிக்கிற மாதிரி அநியாயத்தை பேசுறது, குறை சொல்றது, போர் சொல்றது, பொறாமையா பேசுறது, வன்கண்ணா பார்க்கறது, கவனிக்கிறது, அடுத்தவங்க கையெழுத்து போட்டு பழகிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பேர். அடுத்தவங்களுடைய ஜிபே ரகசிய நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை, தேவையில்லாத இத்தனையும் தேவையில்லாது. போட்டு சொல்றது தேவையில்லாதது, பொறாமது தேவையில்லாதது, அடுத்தவங்க கையெழுத்து போட்டு பழகிறது தேவையில்லாதது, அடுத்தவங்களுடைய ஜிபே நம்பர் தேவையில்லாதது, பொறாமது தேவையில்லாதது. இவைகள் எல்லாம் செய்கிற அவனா இருந்த அவனுக்கு எல்லாம் சுத்தமாக்கப்பட்ட பிறகு அவனை அனுப்புகிறான். இங்கே மோசே ஏற்கனவே தன் ஜனத்திற்காக வைராகியம் கொண்டிருந்தவர். ஆகவேதான் மோசே எகிப்தில் இருக்கும் பொழுது ஒரு எகிப்தியனுக்கும் ஒரு இஸ்ரவேலனுக்கும் சண்டை வந்த போது இஸ்ரவேலனுக்கு சாதமாய் எகிப்தியனை கொன்று போதிச்சுட்டான். ஆனால் இங்க எவ்வளவு மனம் இருந்திருப்பார். ஒரு ஆளை புதைக்கிற அளவுக்கு எவ்வளவு மனம் இருந்தது. ஆகவே தன் ஜனத்திற்கென்று வைராகியம் கொண்டவன் என்பது அவனுடைய மனதுக்குள்ள இருந்தது. அது கர்த்தருக்கு தெரியும். அவனை உருவாக்கும் முன்னே அவருக்கு தெரியும். இல்லைன்னா ஏன் அத்தனை குழந்தைகளையும் கொண்டு போய் நதியில போட்டா என் ஒரு மாதிரி காப்பாத்தினார். நாட்களில் பிறந்த குழந்தைகள் அத்தனை நதியில போடப்பட்டது, மீன்களுக்கு இரையாக போடப்பட்டது. இந்த மோசே ஒருத்தன் மாத்திரம் காப்பாத்தினார். நான் ஒரு தொட்டி செஞ்சு அதுக்குள்ள வச்சு அதை ராணி பார்க்கணும். ஏன்னா வேற யார் எடுத்து வளர்ந்தாங்க கண்டுபிடிச்சு வளர்த்தவங்களுக்கு தண்டனை குழந்தையும் உள்ள போடுவாங்க. ஒருவேளை ஏன் நான் பெட்டியில் வச்சு அனுப்பினேன் என்று இவங்க மோசையுடைய தாய் தகப்பனாரை கூட அவர் தண்டித்திருக்க போடும். ராஜா தான் நான் வாய் என்ன வருதோ அதுதான். அதை போய்
ராணிதான் இளவரசி தான் பார்க்கணும். ஏன் இந்த ஒருவனை மாத்திரம் காப்பாற்றினா? இவனை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்திற்காக அவனை காப்பாற்றி வைத்திருந்தான். அப்ப இவனுடைய இருதயம் அந்த வாலிப நாட்களிலே வெளிப்பட்டது. தன் ஜனத்தில் கொண்டிருந்த வைராக்கியம். அப்ப இவனுக்கு என்ன பயிற்சி கொடுத்தால் போதும், அந்த பயிற்சி போதும். இப்போது இவனுக்கு என்ன வேண்டும்? இவனுக்கு தைரியம் தான் வேணும். மோசேக்கு இப்போ தைரியம் தான் வேணும். அந்த தைரியத்தை கொடுக்கிறதுக்கு தான் இந்த கோல் உனக்கு போதும், கோலை பிடித்து கொண்டு போ, எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னான். அவன் கையிலேயும் அடையாளம் இருக்கிறது, அந்த கோலிலும் அடையாளம் இருக்கிறது. அந்த கோலை அவன் எடுத்துக்கொண்டு போனான். எடுத்துக்கொண்டு போன பொழுது கர்த்தர் அத்தனை அற்புதங்களை செய்தார். அந்த கோல் தான் செங்கடலை பிரிந்து விட்டது. கோலை நீட்டு, கோலினால் அடி, கற்பாரை அடித்தான், கல்லு பாறையில் தண்ணி வந்தது. அந்த கோலை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார். அந்த கோல் அவன் கையில் இருக்கிறது அவனுக்கு தைரியம் கொடுக்கிறதுக்காக, அவனை தைரியப்படுத்துகிறது தான் அவனுக்கு தேவன் கொடுக்கிற பயிற்சி ஊழியத்தை செய்கிறதுக்காக. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். பிள்ளை இன்னும் பிறக்கல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டார் அனைவருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். உள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் தன் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பான் என்று தெரிவித்தார். கர்த்தருடைய நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவர்களின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டினர் கூப்பிடும்படி அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லை என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் அந்த புருஷன் அவரை விட்டு சோதோம் நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தர் முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாக துன்மார்க்கனோட நீதிமானை அழிப்பீரோ? ஒரு நீதிமான் அழிவது ஆபிரகாம் விரும்பல. பட்டணமே அழியுது ஆபிரகாம் விரும்பல. 50 பேர் இருந்தா பட்டணத்தை காப்பாற்றுவீங்களா? 10 பேர் இருந்தா பட்டணத்தை காப்பாற்றுவீங்களா? 50 பேருக்கு 5 பேர் குறைஞ்சா பட்டணத்தை காப்பாற்றுவீங்களா? கடைசி வரைக்கும் பார்த்தா 10 பேர் இருந்தா அது பேசுறதுக்குள்ள பயந்து தூளும் சாப்பிடுவாங்க. நான் மறுபடியும் பேச போயிருந்தேன் என்று சொல்லி மிகவும் தன்னை தாழ்த்தி தான் கேட்கிறான். எப்படியாவது காப்பாற்றிடும், இந்த லோகத்துவை எப்படியாவது காப்பாற்றிடும். அவன் அந்த பட்டணத்தில் இருக்கான், பாவம் நினைச்ச பட்டணத்தில் இருக்கான். ஆனா லோகத்துவை கர்த்தர் காப்பாற்றினான். ஆபிரகாமுக்காக லோகத்துவை கர்த்தர் காப்பாற்றினான். இவ்வளவு பெரிய நீதிமான், இவனுக்காக ஒரு பொருளாசை பிடித்த, பேராசை பிடித்து, மண்ணாசை பிடித்த ஒரு மனிதனை ஒரு நீதிமானுக்காக காப்பாற்றினான். நமக்காக யாரையாவது காப்பாற்றுவாரா? நாம் எவ்வளவு கருணை வைத்திருக்கிறோம், அதை வைத்து நாம் காப்பாற்றோம். ஆபிரகாம் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன போதிப்பான் என்பதை தேவன் அறிந்து வைத்திருந்தார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியேனுக்கு தேவரை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்தேன். நான் கோலும் கையுமாய்
தைரியமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களே உடையவனானேன். மோசேயுடைய கையிலே ஒரு கோலை கர்த்தர் கொடுத்தார். யாக்கோபு தானாகவே ஒரு கோலை எடுத்துக்கொண்டு போகிறார். மோசேயும் ஆடுகளைத்தான் மேய்த்தான் கோலை வைத்து. யாக்கோபு ஆடுகளைத்தான் மேய்த்தான் கோலை வைத்து. யாக்கோபு வைத்திருந்த கோல் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. மோசே வைத்திருந்த கோல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்தது. அவர் அத்தனை அற்புதங்களை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த மனிதர்கள் விட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ கோலும் கையுமாக போனவன் இரண்டு பரிவாரங்களை உடையவனா இருந்தான். இரண்டு பரிவாரங்களை அவன் அவ்வளவு சுலபமா பெற்றுக்கொள்ள பாருங்க. முதல் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 41ஆம். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 20 வருஷ காலம் நீ வீட்டிலே 20 வருஷம் இந்த சம்பாதிக்க 20 வருஷம் இருந்திருக்கான். வெளிநாட்டுக்கு போயிருக்கான். வெளிநாட்டு வேலைக்கு போயிருக்கான். வெளிநாட்டுக்கு போன எத்தனையோ பேர் ஆசீர்வாதமா திரும்ப வரல. ஆனா யாக்கோபு வெளிநாட்டுல போய் பெரிய உத்தியோகம்லாம் பார்க்கல. ஆடுதான் மேய்த்தான். ஆடுகளை மேய்த்து பெரிய பரிவாரங்களோட திரும்ப வந்தான். எத்தனையோ பேர் வெளி பொருள் ஓடி போய் சும்மா வந்தாங்கன்னா உண்டு. வேலைக்கு போய் சும்மா வந்தாங்கன்னா உண்டு. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல மன்னார்குடி பக்கத்துல ஒரு பொண்ணு சிங்கப்பூர் போச்சு. எத்தனை வருஷம் தான் தெரியல. அவன் சொன்னான் இருந்தது விசா இல்லை, பாஸ்போர்ட்டை காணாம வச்சா என்ன பண்ணான்னு தெரியல. இல்லை போலீஸ் வந்துச்சா ஓடுவாங்க அடுத்தடுத்து ஓடுவாங்க. எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டேன். வரும்போது ஒரு பாக்கெட் மிக்சர் பாக்கெட்டோட வந்தேன். சிங்கப்பூர் போய் அத்தனை வருஷம் இருந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு ஒரு மிக்சர் பாக்கெட்டோட வந்தேன். அவங்களே அந்த அம்மா அந்த பொண்ணை சொல்லுச்சு. மன்னாவளிக்கு அந்த பக்கம் என்னவோ தெரியாது, ஞாபகம் இல்லை. வெளிநாடு போகிறவர்கள் ஐஸ்வர்யத்தோடு வர்றாங்க. பெரிய தோட்டம்லாம் வாங்கியிருக்காங்க. கும்பகோணத்துக்கு வெளிநாடு போய் பெரிய தோட்டம்லாம் வாங்கியிருக்காங்க. பெரிய தோட்டம் அங்கே இருந்து ஒர்க்கையில் போய் சும்மா வாங்க இருக்காங்க. ஈர்க்கப்பட்டா போதுமானவங்களா இருக்காங்க. ஆனா யாக்கோபு போய் 20 வருஷம் இருந்தான். 20 வருடங்கள் இருந்து வந்தவங்க கூட ஒருத்தர் இருக்காங்க. ஒண்ணு இல்ல, அந்த குடியிருப்பு வீடு ஒண்ணுதான். இவ்வளவு நகையெல்லாம் கொண்டு வந்து ஒருத்தர் இருக்காங்க. நகையெல்லாம் என்னன்னு தெரியல. ஏதோ மாடு எதை வச்சிருக்காங்க. இப்ப அது இருக்க என்னன்னு தெரியல. அப்போ 20 வருஷம் யாக்கோபு 20 வருடம் இருந்தாங்க. உழைத்தான். உழைத்து என்ன கொண்டு வந்தான், எவ்வளவு ஐஸ்வர்யம் கொண்டு வந்தான் என்பது கணக்கிட முடியாது. இங்கே ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. 32ஆம் அதிகாரம் 13 வாசம். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளாலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரனுக்கு சொல்லி, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். இவன் கொடுத்த வெகுமதியை பாரு. இந்த
இந்த வெகுமதி இருந்தாலே பெரியார். இந்த வெகுமதி இருந்தாலே பெரியார். 20 வருஷம் இருந்து சம்பாதிச்சுன்னா என்ன சம்பாதிச்சான்? அன்னைக்கெல்லாம் ஒட்டகம் இருந்துச்சுன்னா அவன் லாரி வச்சிருக்கான்னு அர்த்தம். கோவேறு கழுதை இருந்தா மினிதாரி டாடா ஏசி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பணக்காரங்க தான் அதெல்லாம் வச்சுக்க முடியும், எல்லாம் வச்சுக்க முடியாது. இதை வைத்து சம்பாதிப்பான். பாருங்க, வெகுமதியாக என்ன கொடுத்தானா 200 வெள்ளாடுகள் 200 ஆடுகள் வெகுமதியாக கொடுக்குறான். 200 ஆடுகள் 20 வெள்ளாடு கடாக்கள் 220 ஆட்டை வெகுமதியாக தனியாக பிரித்து வைக்கிறான். அவனுடைய எத்தனை ஆடு இருந்தது? 100 செம்மறி ஆடுகள் 20 ஆட்டு கடாக்கள் 120 செம்மறி ஆட்டை அவன் கொடுக்குறான் வெகுமதியா. பால் கொடுக்குற 30 ஒட்டகங்களையும் அவர்களின் குட்டிகளையும் 30 60 ஒட்டகம். பால் கொடுக்குற ஒட்டகம்னா பால் குடிக்கிற குட்டியோட செட்டா கொடுக்குறான். 60 ஒட்டகத்தை கொடுக்குறான். 60 ஒட்டகம். 40 கடாரிகளையும், கடாரி என்று சொன்னால் கடாரி பெண்மாடு பசுமாடு. சிப்சோன் சொல்றான், என் கிடாரியை கொண்டு உழாவிட்டால் நீங்கள் கண்டுபிடிப்பதில்லைன்னு. அவன் அந்த பெண்ணை சொல்றான். கடாரி என்பது பசுமாடு. 40 கடாரி 40 பசுமாடுகளையும் 10 காளைகளையும் 50 மாட்டை கொடுக்குறான். 20 கோழையும் கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து 30 கழுதையை பிரித்தெடுத்து கொடுக்குறான். இதெல்லாம் இன்னும் வெகுமானம். ஏசாவும் வெகுமானம். அப்படியானால் அவன் 20 வருடம் பட்ட பாடுகளை கிடைத்த லாபம் என்பது இது வெகுமதியா அவ்வளவு கொடுக்குறான். இது போக மீதி எல்லாம் அவனுக்கு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு நீதியையும் சத்தியத்தையும் போதித்தான். நீதியை போதித்தான், சத்தியத்தை போதித்தான். ஆண்டவர் சொல்லி இவன் அந்த லாபான் அந்த இடத்துக்கு போல தன் தாய் சொல்லி தான் போனான். ஏசாவுக்கு பயந்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவன் அங்கே போனான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அவனுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. அவன் ஈசாவுக்கு போதித்திருந்தான். ஈசாவுக்கு யாக்கோபுக்கு போதித்திருந்தான். யாக்கோபு அதை பற்றி கொண்டான். ஏசாவோ அதை பற்றி கொள்ளவில்லை. பற்றி கொண்டவன் பிடித்து பற்றி கொண்டான். பற்றி கொண்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், உயர்த்தப்பட்டான். இவருடைய சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டான். இந்த யாக்கோபு என்பவனுக்கு தான் இஸ்ரவேல் என்று பெயரை வைத்தான். அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றான். கோலும் கையுமாக அந்த கோலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த கோலினால் அவன் செய்த வேலையில் தான் கர்த்தர் வாய்ப்பு பண்ணினார். மோசே அந்த கோலை கொண்டு செய்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்ப்பு பண்ணினார். கோலினால் மிகப்பெரிய அற்புதங்களை அந்த மோசே செய்தான். அனுப்பப்படுகிறவன் தானாய் போகிறவன். எப்படி போனாலும் தானாக ஏற்பட்டாலும் அனுப்பப்பட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே காணப்படும் என்று சொன்னார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே காணப்படும் என்று சொன்னார். நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் யாத்திராகமம் 4 அதிகாரம். இந்த கோலையும் உன் கையில பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். இந்த கோலை கர்த்தர் மோசேக்கு அனுமதி கொடுத்து அனுப்புகிறார். இந்த கோலை கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய். கோல் எத்தனையோ பேர் இருந்தது. தாவீது ஒரு கவன் வைத்திருந்தான். உமது கோலும் தனியும் என்னை தேற்றும் என்று தாவீது சொல்கிறான்.
இப்போ கர்த்தரிடத்திலும் ஏதோ ஒரு கோல் இருக்கிறது. கோலும் கனியும் என்னை தேற்றும் என்று தாவீது சொல்லுறான். அப்போ கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு அல்லது தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று வைராகியம் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் கொடுக்கப்படும். ஒரு பட்டயமாயும் ஒரு கோலாயும் இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஆயுதமாயும் கொடுக்கப்படும். அந்த ஆயுதங்களை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். அந்த ஆயுதங்களை நாம் சரியாக பயன்படுத்தும் போது அந்த கோலை எடுத்துக்கொண்டு போகும்போது கர்த்தர் அங்கே பெரிய செய்வராக இருக்கிறார். அங்கே யாக்கோபு ஒரு கோலை எடுத்துக்கொண்டு வருவார். அந்த யாக்கோபு எந்த அற்புதத்தையும் செய்யல, தரிசனம் மட்டும் கண்டான். தூங்கிட்டு போது வானத்துக்கும் பூமிக்கும் பெய் ஏழி போட்டிருக்கிறது, தூதர்கள் ஏறுகிறதும் இறக்குறதுமான ஒரு தரிசனத்தை கண்டான். மோசே அப்படி இல்லை. ஒவ்வொரு முறையும் மோசையோடு தேவன் பேசினான். இதை செய், கண்ணீரை ரத்தமாக்கிவிடு, சமுத்திரத்தை பிளந்துவிடு, பேர்களை பிறப்பி தவளைகளை பிறப்பி என்று கர்த்தர் ஒவ்வொரு முறையும் பேசினார். காளைகளை வரவழை எல்லாம் கர்த்தர் பேசினார். மோசே தேவனுடைய மனிதனாக இருந்தான். இந்த யாக்கோபோட கர்த்தர் அதிகமா ஒன்றும் பேசல. ஆனா யாக்கோபோட கர்த்தர் இருந்தார், மோசேயோட கர்த்தர் இருந்தார், யோசேப்போட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு தரிசனம் பார்க்கல. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதம் அந்த ராஜ்யத்துக்குரிய பட்டயமே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜ்யத்துக்குரிய செங்கோல் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் செஞ்ச எல்லாத்தையும் வாய்ப்பு பண்ணினார். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று கண்டு சவுல் அவனுக்கு பயந்தான். கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்றால் அதற்கு ஏற்ற நிலையில் நம்ம இடத்துல காணப்படணும். நாம முயற்சித்து போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுக்க வேண்டிய முயற்சி எடுக்கதான் செய்யணும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தாமாகவே செய்கிறதா இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் உண்டு. மோசே அடையாளத்தை காண்பித்தான். தாவீதிடத்தில் அடையாளம் விளைந்தது. ஒண்ணுமே இல்லாம ஆள் வச்சுட்டு இருந்தவன் வந்தானா ராஜாவே கண்டு பயப்படுறான். யோசேப்பு எடுத்தபடினால யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் நம்மோடு இருப்பார்னு சொன்னார். ஏதாவது அடையாளம் நம்மிடத்திலே காணும். கர்த்தர் நம்மோடு இருப்பார்னு சொன்னால் நாம் போராட வேண்டியதில்லை. அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஆயுதங்களை முறையாக பயன்படுத்தினால் அவைகள் நமக்கு வெற்றியை வாங்கி தரும். அந்த ஆயுதங்கள் நமக்கெல்லாம் விசுவாசம், தைரியம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பட்டயம் வேத வசனம். இவை முறையாய் கையாளுவோம், முறையாய் கைகொள்வோம் என்று சொன்னால் நம்மால ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறப்பா, சீக்கிரம் அலையா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதம் நடத்தப்பட்டபடி அங்கீகரிக்கப்பட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். பங்கோடு ஒவ்வொருவரும் தேவரை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவருடைய ஆராதனையும் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா ஜெயிக்கிறோம். சரீரத்திலே காணப்படுற தலைவர்கள், சொல்லுவீர்கள், போராட்டங்கள், வேதனைகள், பாவ சாபங்கள் முற்றிலுமாய் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவதால் சமாதான தேவனை இறங்கி ஒவ்வொரு இதயங்களிலே குடிகொண்டு ஆளுகை செய்கிறார். யாரும் குடிவந்து சாட்சி அனைத்து வச்சு தொடர்ந்து ஒரு பந்தியை ஆஸ்வதிக்கிறார். இது அங்கீகரிக்க வேண்டுமா ஜெயிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.